வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பிரபஞ்சத்தின் செய்தியாக பார்க்க போகிறோம். இது ஒரு கூட்டு செய்தி தான், சரியா? ஸோ இந்த வாசிப்பு செல்லக்கூடிய திசையை வைத்து தான் நான் இதற்கான தலைப்பை இடுவேன். நீங்கள் அந்த தலைப்பை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தம்ப்நெயில்ல. அந்த தலைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த வாசிப்பில் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க, ஓகேவா? ஏதாவது ஒரு செய்திகள் உங்களுக்கானதாக கூட பிரபஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு கூட்டு செய்தி இல்லையா? இதை பல தரப்பட்ட நபர்கள் பார்ப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சமே பயனுள்ள வாசிப்பாக இருக்கலாம், சரியா? ஸோ நமக்கான பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். 4 of Wands வந்திருக்கு. எஸ், அட்டகாசமான ஒரு அட்டை, சரியா? திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை வேலை சார்ந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றத்திற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா மாற்றம் கண்டிப்பாக வரும். 4 என்ற எண் உங்கள் கூட ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கலாம். 4ஆம் மாதம் பிறந்த நபர்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட பிறந்த தேதியில் 4 வரலாம். 14, 4, 24 இது போன்ற எண்கள் வரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ கூட்டு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமையும். திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 4 மாதங்கள்லேயே இதற்கான ஒரு ஆயத்த பணி நடக்கும், சரியா? நிச்சயதார்த்தம், திருமணத்திற்கான தேதி குறிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்குது. மனசில் ஏதாவது செயல் திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க, ஓகேவா? சில விஷயங்களை பற்றி நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம், ஆனால் இங்கே வந்து சிந்தனை பண்ணது போதும். உங்களுக்கு அதை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ நான் தொழில் சார்ந்து சொல்கிறேன். ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அதற்கான ஞானம் உங்ககிட்ட இருக்குன்னா இந்தான் தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஒரு சின்னதாவது தொடங்கிடுங்க, ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. வெற்றி வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 4 மாதத்துலேயே ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரியா? சில பேருக்கு இந்த பேலன்ஸ் பண்ணுறது, சமன்படுத்துதல், அது உறவு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம். அது கொஞ்சம் தடுமாற்றம் தரலாம். பணம் சார்ந்தும் இருக்கலாம், சில நேரங்களில் உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போ சமமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய காரியம் இது, சரியா? இந்த காலம்ங்கிறது ஒன்று தக்க காலம், இன்னொன்று விட்டுட முடியாது, சரியா? உறவுக்காக நம்ம பொருளாதாரம், தொழில் சார்ந்து விட முடியாது, அதே நேரம் தொழிலுக்காக உறவையும் விட்டுட முடியாது. ஸோ எல்லாத்தையுமே சமன்படுத்தி எடுத்துகிட்டு போங்க, சமநிலைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது பிரபஞ்சம். நல்லா இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, வாய்ப்புக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வர அனுகூலமான காலகட்டம் இது, சரியா? ஸோ பயமோ சந்தேகமோ எதுவுமே தேவையில்லை. உறவு சார்ந்தும் நல்லாயிருக்கு, வேலை சார்ந்தும் நல்லாயிருக்கு, ஆரோக்கியம் சார்ந்தும் நல்லாயிருக்கு. இதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, சரியா? நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. அப்படிங்கிறது போல தான் உங்களோட அட்டை வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், காலச்சக்கரத்துக்கான அட்டை வந்திருக்கு, ஓகேவா? காலச்சக்கரம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கும். இப்போ உங்களுக்கான நேரமாக கூட இருக்கலாம். இது பலதரப்பட்ட உங்களுக்கான வாசிப்பு தான். இருந்தாலும் நமக்கு தோணும்ல, இப்போ இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலத்தோடு நம்ம ஒத்து வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? காலத்திற்கு ஏற்றாற் போல் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த தருணம்ங்கிறது ஒரு நல்ல காலமாகவே உங்களுக்கு இருக்கும், சரியா? ஏன்னா இதை இப்படி நான் அழுத்தி சொல்வதற்கான காரணம் என்னென்னா, சில பேருக்கு இப்போ இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்கும்போது தோணலாம், நான் வந்து எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள், இங்கே வந்து இப்படி இந்த ஒரு வாசிப்பை பார்த்துட்ருக்கேனே அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா இதுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கிறீங்க, சரியா? ஸோ இது மற்றவங்கள வச்சு நம்மளே எடை போட்டுக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து நமக்கு முன்னாடியும் ஓடுவாங்க, நமக்கு பின்னாடியும் ஓடுவாங்க, நம்ம ஒரு திசையில் ஓடிட்டுருப்போம். ஸோ அவங்க அங்கே போயிட்டாங்க, இவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருக்கிற இடம் சிறப்பானதாக தான் இருக்குது, சரியா? இதை தாண்டி உங்களால் போயிருக்கவும் முடியாது. என்ன தான் அடித்து பிடிச்சி ஓடினாலும் நீங்கள் இப்போ இருக்கீங்கல்ல அந்த இடத்துல தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு தான் பிரபஞ்சம் சொல்லுது. ஸோ உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க, உங்களை நீங்களே அதிகமாக கேள்வி கேட்டு குழம்பிக்காதீங்க. நீங்கள் சரியான ஒரு பாதையில் தான் பயணிக்கிறீங்க. இனிமே நீங்கள் 30+ இருக்கலாம், 40+ இருக்கலாம், 50+ கூட இருக்கலாம். எந்த வயதில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கல்ல, வாழ ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு புதிய தொடக்கமாக கூட இருக்கலாம், சரியா? ஒரு புதிய மாற்றமாக கூட இருக்கலாம். எந்த ஒன்றுமே இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும். எஸ், இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன பிரியப்படுறீங்களோ அந்த பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க ஒரு நல்ல வாய்ப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே முதல்ல வந்து 4 வந்திருக்கு. ஸோ 4ங்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வரப்போகுது. ஏதோ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா எண்ணி ஒரு 4 மாதங்களில் நல்ல ஒரு
எதிர்காலத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுங்க. இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனையை நினச்சே நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்காதீங்க, சரியா? அப்படிங்கிறது போல தான் உங்களோட அட்டை என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஏன்னா சில நேரங்களில் இங்கே இந்த 2 ஆஃப் பெண்டகன்ஸ் வந்தனால நான் சொல்கிறேன், ஒரு தடுமாற்றம் இருக்குன்னா இது ஒன்று கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வருத்தப்படலாம், இல்லைனா எதிர்காலத்தை பற்றி வருத்தப்படலாம். ஆனால் இங்கே நிகழ்காலத்தை நீங்கள் சரியாக வாழ ஆரம்பிச்சிங்கனாலே போதும். மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக, கவலைகள் அற்று உங்களோட ஆற்றலை கிடக்கூடிய எந்த செயல்களும் செய்யாமல் உங்களை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஸோ அதுதான் பிரபஞ்சமும் சொல்லுது, ஓகேவா? காலம் நேரம் கூடி வரும்போது நம்மளோட எண்ணம், செயல், சொல் எல்லாத்தையும் நம்ம சரியாக வச்சுக்கும் போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஓகேவா? எஸ், 10 வாள்கள் தலைகீழாக வந்திருக்கு. பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பட்டு பறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு சிரமத்தில் இருந்தாலும் அந்த சிரமத்தை தாண்டி ஓடி வந்துடுவீங்க, சரியா? சில துரோகங்கள், சில நஷ்டங்கள், சில உறவுகள் சார்ந்த ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், நோய்கள் கூட இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நான் தாண்டுவேனா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து போகுமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னா முடிவு பெறுவதற்கான காலம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகணும். சில விஷயங்களை கடந்து போகவும் பழகணும். அப்படியே ஒரு வழி தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சில நேரத்தில் நகர்ந்து போகணும் அப்படின்னா நகர்ந்து போனால் மட்டும்தான் இந்த ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது போல தான் உங்களோட அட்டை சொல்லுது. அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டையும் அதே தான் சொல்லுது. சில பேர் சில நபர்களிடம் சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். நான் உறவு சார்ந்து சொல்கிறேன். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காத ஒரு மனநிலையிலையும் இருக்கலாம், சரியா? ஆனால் யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, உங்கள் வாழ்க்கையில் எது சரி, எது தவறு. இந்த நபர்கள் இருந்தால் என் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும், இந்த நபர்கள்லாம் என் வாழ்க்கையில் ஒரு தீமையான ஆற்றலை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா யார் எங்கெங்கே வைக்கணுமோ ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே அப்படி கச்சிதமாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். அது பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை மனிதர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சில சிரமத்தை கொடுக்குது அப்படின்னா அதுலேருந்தெல்லாம் நீங்கள் ஒதுங்கி இருக்க பழகிக்கோங்க. சில நல்ல விஷயங்களை கற்றுக்கவும் பழகிக்கோங்க. அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இன்னொரு அட்டையிலேருந்து வரக்கூடிய செய்திகள். ஒரு அழகான பாதை, எவ்வளோ அழகான பாதை. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது ஒரு திசை, உங்களுக்கு ஒரு பிரபஞ்சம் ஒரு ரகசிய திசையை காட்டுதுன்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அழகாக இருக்குது. இந்த அட்டையை பார்க்கும்போதே அப்படி ஒரு புத்தம் புதிய பயணத்துக்கு நீங்கள் தயாராகிட்ருக்கீங்க. உங்களோட திருமணம் சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, இல்லை வெளிநாடு கனவுகள் இருக்கலாம், இல்லை ஒரு புதிய ஒரு தொழில் தொடக்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்ணும் கருத்தமாக வச்சு செய்யும்போது அந்த காரியம் நல்ல விதமாக போக வாய்ப்புகள் இருக்குது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சு செய்யும்போது பல கஷ்டங்களை நம்ம எதிர்கொள்வோம், சரியா? ஸோ உங்களுக்கான அட்டைகள் பிரமாதமாக வந்திருக்கு. இங்கே ஒரு அழகான சூரிய வெளிச்சம் இருக்குது. அது இந்த பிரிட்ஜை, இந்த பாலத்தை கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். இந்த பாலத்தை கடக்கணும் அப்படிங்கிற போது நம்ம எவ்வளோ கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்கணுன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், சரியா? யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பாதை போல தான் எனக்கு இந்த காட்டுது, சரியா? இப்போ நீங்கள் சில பேர் பார்க்கலாம், நானும் பல வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், வேலை சார்ந்த, உறவு சார்ந்த, இல்லை வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன் கிடைக்கல உட்காந்து யோசிங்க. உங்ககிட்டே நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தனிமையில் இருந்து உங்களுக்கான கேள்விகள் கேட்டு பழகுங்க. உங்களுக்குள்ளே இருந்து ஒரு உள்குரல் உங்களுக்கான பதிலை கொடுக்கும், சரியா? கொஞ்சம் தனிமையில் நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு கேள்விகள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வாசிப்பில் வரத்தோட உங்களுக்கான பதில்கள் பிரபஞ்சம் ரொம்ப அழகாக கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இந்த அட்டைகள்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள். சில பேர் அவங்களோட உணர்ச்சிகளை சரியாக காட்ட தெரியாமல் இருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் தவறான ஒரு நபர்களிடம் போய் நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்திட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வேண்டாமே. எது சரி எது தவறு அப்படின்னு ஆராயக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. சில நேரங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கும், இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு அப்படின்ட்டு, சரியா? சில நேரங்களில் நமக்கு கைக்கு சில விஷயங்கள் கிடைக்காது. அது உறவு சார்ந்திருக்கலாம், வேலை சார்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் கூட கைக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் அதற்காக நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாத நபர் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கு. அது பெறக்கூடிய அளவுக்கு
நீங்கள் உங்களோட பார்வையை கூர்மைப்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல அது நபர்களாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அழகாக உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த வயதுடைய நபர்களாக வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்போ ஒரு புள்ளி வச்சு நீங்கள் கோலம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலம்ங்கிறது அழகான ஒரு வடிவம் பெறக்கூடிய காலம்தான் இது. சரியா? உங்கள் ஸ்டோரியோட ரைட்டர் யாருன்னா அது நீங்கள் தான். இதற்கு முன்னாடி யாரோ உங்கள் கதையை எழுதியிருப்பாங்க, விமர்சிச்சிருப்பாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுட்டு இனிமேல் உங்களுக்கான கதையை நீங்கள் எழுதுங்க. உங்களோட இயக்குனர் நீங்கள் தான். ஸோ உங்களை எப்படி நீங்கள் வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் இப்போ உங்ககிட்ட இருக்குது. இதை நீங்கள் உணரணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், தனிமையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்ககிட்டயே நீங்கள் பேசுங்க. நல்ல நேர்மறையான வார்த்தைகள் பேசுங்க. உங்கள் மனசில் ஏதாவது எதிர்மறையான எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. சரியா? அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு வர அந்த நான் சொன்னேன்ல, பிரபஞ்சம் நமக்காக நிறைய ரகசிய கதவுகள் வச்சிருக்கு, அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சரியா? அது ஏன்னா அந்த உணர்வுகள் சார்ந்து எங்கேயோ அடிபட்டு போயிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த உணர்வுகளுக்கு எது நியாயமான உணர்வுகளுக்கோ நீங்கள் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கலாம். சரியா? சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத இடத்துல பாசம்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையா இல்லை தேவையில்லையா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எது உங்களுக்கு பொருந்ததோ எடுத்து பார்த்துக்கோங்க. பணம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும். அது எப்போ தீர்வுக்கு வரும்னா நீங்கள் உங்ககிட்ட ஒரு விழிப்பு நிலையோடு இருக்கும்போது தான். இல்லைன்னா ஒரு சிரமத்தை நீங்கள் மறுபடியும் சந்திச்சுட்டே இருக்கணும். கைக்கு வர காசு பஞ்சா பறந்து போகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவேக்னிங் விழிச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே அந்த விழிப்புத்தன்மை இருக்கும்போது தான் எல்லாத்தையுமே உணர முடியும். நம்ம சுற்றி என்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன நடக்குது, இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்ன உணர்த்த பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட தகுதியை மேன்மைப்படுத்திக்கோங்க. அதே போல் சில நேரங்கள்லாம் நீங்கள் விரும்புகிறீங்கல்ல, சில பேர்கிட்ட போய் சில விளக்கங்கள் கொடுக்கணும்னு பிரியப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சிலர்கிட்ட போய் சில புரிதல்கள், இவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க உங்களை புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. சில பேர் புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் எவ்வளோ புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இவங்ககிட்டலாம் நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாதுன்னு நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று உங்களோட வேலைகள், உங்களோட வளர்ச்சிக்கான பாதை என்ன அப்படின்னு நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க எப்போ புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களை நீங்கள் கவனிங்க. உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்க தொடங்குங்க. உறவு சார்ந்தும் சரி, பொருளாதாரம் சார்ந்தும் சரி, ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, அட்டகாசமாக இருக்குது. அதை நம்ம உணரணும். அவ்வளோதான். இந்த உணர்வு திறனை அதிகப்படுத்திக்கோங்க. பிரபஞ்சத்து கூட நீங்கள் பேசுங்க. சரியா? இப்போ இந்த அட்டைகள் பார்த்து நான் வாசிக்கிறதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ. ஒரு தாய் தான் குழந்தை எப்போ பாப்பா? அது அம்மான்னு கூப்பிடும்போது பாப்பா, இல்லை அது அழும்போது பாப்பா, இல்லை அது எதனா கேட்கும்போது, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவள் கவனிப்பா. ஆனால் அது உணர்வு பூர்வமாக இருக்கணும். சும்மா வாய்க்காக நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. ஸோ உணர்ந்து பேசுங்க. கண்டிப்பான நியாயமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்கள் சமன்படுத்திக்கோங்க. ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டுமே சில நேரங்களில் நமக்கு 2 விஷயங்களும் வேணும். எப்படி வண்டிக்கு 2 சக்கரமும் முக்கியமோ 4 சக்கர வண்டிகள் கூட இருக்குது. ஸோ அந்த சக்கரங்கள் முக்கியமோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சமநிலையில் கொண்டு வரது முக்கியம். சரியா? ஸோ இந்த வாசிப்பு உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பாருங்கள். பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துடுங்க. சில பேர் அவங்களே ஒரு குறைந்த மதிப்பீடு செஞ்சுக்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களை நீங்களே மறுமதிப்பீடு செஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. அப்படி சளைத்தவர்கள் போல் தோணுது அப்படின்னா எதனால அந்த மாதிரி தோணுது, ஓகே நம்மளோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா பண்ணிக்கலாம். எங்கே நம்ம குறைபாட்டு போகிறோமோ அங்கே நம்ம நிறைவை கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது போல தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு வாசிப்பை கொடுக்குது. இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு மாயையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாயையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. மாயை நான் சொல்கிறது சில நேரங்களில் வேண்டாத சாகசமாக இருக்கலாம். நம்ம மனசு நம்மக்கிட்ட சொல்லும், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தான் ஆற்றலை திருடுது அப்படின்னு தெரியும்போது உணர்த்தும் போது எந்த ஒரு தவறுமே நம்ம செய்யும்போது நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும், நம்மளோட மனசு சொல்லும் இது தவறு, இதை செய்யாது அப்படின்னு சொல்லும். ஸோ அதை தாண்டி நம்ம செய்யும்போது போய் மாட்டிப்போம். அது சொல்லும்போதே நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சுப்போம். சரியா? தேங்க்யூ.